கவலைகள் தீர்க்கும் கருட தரிசனம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது மணமகன் மணமகள் ஜாதகத்தில் ராகு கேதுக்களின் நிலையை ஆராய்ந்து பார்த்து பலன் சொல்வது வழக்கம். சர்ப்ப கிரகங்கள் சாதகமற்ற தன்மையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் சர்ப்ப சாந்தி செய்தபின் திருமணம் கைகூடும் என்று வழிகாட்டுவார்கள் பெரியோர்கள். அதேபோன்று கோசாரத்தில் ராகு கேதுக்களின் நிலையை கருத்தில் கொண்டும் பலன் சொல்வார்கள். உதாரணமாக தற்போது சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக கடக ராசியாகவோ சிம்ம ராசியாகவோ இருந்தால் 2, 8, 12 ஆகிய இடங்களில் சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் போது சாதகமற்ற பலன்களை கொடுக்கும். கோசாரப்படி தற்போது கடக ராசிக்கு 2ஆம் இடத்திலும் சிம்ம ராசிக்கு ராசிக்குள்ளும் கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்திலும் கேது பகவான் இருக்கிறார். இது மிகவும் சாதகமற்ற அமைப்பு. இதன் மூலம் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த ராசிக்காரர்கள் முறையாக கருட வழிபாடு செய்தால் ராகு கேதுவால் உண்டாகும் பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறலாம். ஏனைய ராசிக்காரர்களும் இப்படிப்பட்ட சூழலில் ராகு கேதுக்களால் தடைகள் விலகி நற்பலன்கள் அதிகரிக்க கருட வழிபாடு கை கொடுக்கும். அவ்வகையில் கருட பகவானின் அருளை பெற்று தரும் வழிபாடுகள், அவசியம் வழிபட வேண்டிய தலங்கள் மற்றும் வழிபாட்டு முறை குறித்து அறிந்து கொள்வோம் வாருங்கள். பெருமாள் கோவில்களுக்குச் செல்லும் போது பக்தர்கள் அவசியம் கருடனையும் அனுமனையும் வழிபடுவார்கள். அனுமன் சிறிய திருவடி, கருடன் பெரிய திருவடி. அனுமன் சந்நிதியில் பக்தர்கள் தவறாமல் வழிபாடு செய்வார்கள். ஆனால் சில பக்தர்கள் கருடன் சந்நிதியில் வழிபாடு செய்வதே இல்லை. இத்தனைக்கும் ஆலயத்தின் கொடி மரமாகவும் பெருமாளுக்கு நேர் எதிராகவும் சந்நிதி கொண்டு அருள்பவர் கருடன். எப்போதும் முதலில் அவரை வணங்கி அவரின் அனுமதியோடுதான் நாம் பெருமாளையே தரிசனம் செய்ய வேண்டும். அப்போதுதான் பெருமாளை வழிபட்ட பலன் முழுமையாக கிடைக்கும் என்கிறார்கள் பெரியோர்கள்.